காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்காரு. தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் இப்போ பிறந்த குழந்தைக்கே நிறைய வியாதிகள் வரதை நம்ம பார்க்கறோம். அது இன்னைக்கு இல்லைங்க, அது அந்த காலத்துல தானே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? இப்ப கர்மா அப்படின்னா இந்த பிறந்து பாவம் செஞ்சதுனாலதான் அந்த குழந்தைக்கு இது நடக்குதுன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? அப்படிதானே சார் எல்லாருமே பேசுறோம். பாவம்ன்றது கிடையாதுங்க, பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணியோ இவனுக்கு இப்படி ஒரு குழந்தை பண்ணி இப்படிதானே சார் நம்ம இல்லைங்க. இது நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய துன்பத்துக்கு காரணம் தேடுறோம். அதனுடைய வார்த்தை விளைவுதான் இதே தவிர இந்த துன்பம். அப்ப சந்தோஷப்படுறப்ப ஏன் போன ஜென்மத்துல நீ என்ன புண்ணியம் பண்ணி சந்தோஷப்படுறேன்னு எவனு சொல்றது? அதுவுமே நம்ம சில இடத்துல சொல்றோமே. ரெண்டுமே பாவம் புண்ணியம் ரெண்டு கிடையாதுங்க. அப்படின்னு ஒண்ணு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் ப்ராசஸ், எல்லாம் நிகழ்வு தான், அனுபவங்கள் தான். அப்ப நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அப்ப இந்த இடத்துல நான் சாகணும், இந்த இடத்துல அடிபடணும், இந்த இடத்துல நோய் வரணும், இந்த இடத்துல சந்தோஷப்படணும், எல்லாமே விதி. இதெல்லாம் ஒரு ஒரு ப்ராசஸ். இதை கடந்துதான் இதுக்கு போகணும். அப்ப இந்த இடத்துல டோக்கன் போட்டு இந்த இடத்துல டிக்கெட் வாங்கினாதான் நீ ஏறணும், இல்லைன்னா இடையில இறக்கி விட்டுருவான்ற மாதிரி. இது ஒரு நம்ம இதுக்காக தான் பிறந்திருக்கிறோம். அது நடந்துதான் தீரும். இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த காரணம் எதுக்காக நடக்குது, இதெல்லாம் எதுக்கு நடக்குது, இறைவன் ஏன் அதெல்லாம் படைச்சு விளையாடணும்? அவ இறைவன் படைக்கவே இல்லைன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இறைவன் படைக்கல, நம்மளா படைச்சிட்டோம், இயற்கையாவே படைச்சிட்டோம். இறைவன் நம்மள எல்லாம் சரி பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறாருன்னு சொல்றாங்க. வள்ளலார் அதை தான் சொல்றாரு. நம்ம ஏற்கனவே அனாதிகளாக இருந்தோம். இறைவனுடைய அருள் நம்மளை பாதிக்குது. எப்படி ஒரு ஜீவன் மேல நான் வைக்கக்கூடியது அன்போ, அது மேல ஒரு உயிர் மேல இறைவன் வைக்கக்கூடியது அருள்னு சொல்றாரு. அப்ப நான் எப்படி இன்னொரு ஜீவனை பார்த்து நாய்க்குட்டி வருது, ஒரு சிக்கன் பிரியாணி வச்சிருக்கிறேன், நாய்க்குட்டி சாக்கெட்ல மாட்டிக்கிச்சு, இறங்கி அந்த நாய்க்குட்டி என்ன செய்யறேன், காப்பாத்துறேன், உடனே நான் காருண்யமானவன் அப்படின்னு சொல்றேன். கையில் வச்சிருக்கு சிக்கன் பிரியாணி நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? இதுல என்னன்னா அந்த அன்பு இருக்கு இல்லைங்களா? அந்த அன்பு எப்படி நான் எப்படி ஒரு வைக்கிறேனோ அது மாதிரி இறைவனும் என் மேல வச்சிருக்காரு. அது பேர் தயவுல, அந்த தயவு பேர் அருள்னு சொல்றாரு. அப்ப இறைவனுடைய அருள் தான் நம்மளுடைய அன்பு மாதிரி இறைவனுடைய அருள். அப்போ ஒரு அன்பை கொண்டு அன்பை பெறுதலும், தயவை கொண்டு அருளை பெறுதலும்னு சொல்லி கொண்டு வர. அப்ப அன்பை எப்படி வெளிப்படுத்தணும்னு சொல்றாரு. அப்ப அன்புங்கிறது நம்ம நடிக்கிறது இல்லை. நான் சொன்னது மாதிரி அப்ப சிக்கன் பிரியாணிங்கிறது அன்பு இல்ல. ஜேகேன்னு ஒருத்தர் இருக்காரு, ஜெத்து கிருஷ்ணமூர்த்தின்னு. அவர் என்ன எழுதுறாருன்னா, உனது தட்டில் இருக்கக்கூடிய கோழி துண்டும் உனது வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி உனது பார்வையில் ஒண்ணுதான், ரெண்டையும் அனுபவிக்கத்தான் நீங்க ஆசைப்படுறன்ற மாதிரி இது கான்செப்டா போகும்பொழுது இதை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆன்மீகம் அப்படிங்கிறது முட்டாள்தனம் ஒரு சாரார் நம்புறாங்க. அவங்களுக்கு ஆன்மீகம் தெரியாததுனால, ஆன்மீகத்தை முழுசா தெரியாம ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு முட்டாளா சில பேர் வாழ்றாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இதை எப்படி கிரந்தங்கள் ரொம்ப டீப்பா போகும்பொழுது எத்தனை புத்தகங்கள் இதை பத்தி பேசுது, எத்தனை மறைகள் இதை பத்தி பேசுது, எல்லா மறைகளுக்குள்ள என்ன இருக்கு. அப்ப வெறும் பதஞ்சலி யோக சூத்திர புத்தகத்தை வாங்கினா போதும், நம்ம மனசு எப்படி இயங்கிட்டு இருக்கு, நான் ஏன் பேசுறேன், நான் ஏன் சிந்திக்கிறேன் என்ற சிந்தனை எங்க போய் நிக்க போகுது, நான் ஏன் தூக்கத்துல எப்படி பேசுறேன், தூக்கத்துல ஏன் கனவு வருது, கனவு ஏன் எனக்கு மறந்து போயிருது, காலையில ஏன் அப்படி இருக்கிறேன், இந்த மாதிரி எல்லா மனக்காரணங்களுக்கும் அங்க காரணம் இருக்கு. அப்படி திருக்கு திருசிய விவேகம்னு ஒரு புத்தகம் இருக்குது. அப்புறமா கைவல்லிய நவநீதம்னு ஒரு புத்தகம் இருக்கு. இந்த புத்தகங்கள்லாம் வாங்கினீங்கன்னா படிக்கிறதுக்கு புரியாது, ஆனா படிக்க புரியும். ஓகேங்களா? அதை படிக்க என்ன ஆகும்னா, நம்ம ஏன் சிந்திக்கிறோம், கடவுள் ஏன் அப்படி வச்சிருக்கிறாரு நம்மள, நம்ம ஏன் சிந்திக்கிறோம், நம்மளால ஏன் இதை கடந்து போக முடியல. நிறைய பேருக்கு ஆசை இருக்கு, தியானம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தியானம் பண்ணோடனே ஏதோ ஒன்று நடக்குறேன். தியானங்கிறதே ஒரு ப்ராசஸ் தான், அது போய் சேர்க்காது. அஷ்டாங்க யோகம்னு சொல்லி யோகத்துல 8 வகையில தியானம் என்பது ஒரு வகை யோகம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவங்க அதுதான் முடிவுன்னு நினைக்கிறாங்க. தியானம் பண்ணா இறைவன் தெரிவாருன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் தெரிய மாட்டாரு. தியானம் பண்ணா அவங்களுக்கு கட்டுப்பாடு வரலாம், மனசு திறமை, ஒரு அமைதியா உட்கார்ந்துருக்கலாமே தவிர கடவுள் தியானத்தில் தெரிய மாட்டார். தியானத்தை வச்சு கடவுளை அடையவே முடியாது. சித்தர்கள் எல்லாம் அப்படிதான், அவங்க தியானமே பண்ணலைங்க இல்லைங்களா? இவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அஷ்டாங்க யோகம் நான் பேசிக்கா இந்த புத்தகங்கள் என்ன சொல்லுது, சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்றத புரிய வைக்கிறேன். சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 தான் ஸ்டெப்புங்கிறாங்க. இந்த யோகத்துக்குள்ள 8 வகைகள் இருக்கு, 8 ஸ்டெப் இருக்கு. அந்த யோகத்துக்குள்ள யமம், நியமம், பிராத்தியாகாரம், தாரணை, அப்புறமா இது வருது, யோகம் வருது. ஓகேங்களா? தவம், தியானமும் வருது. அப்ப 5வது பார்ட்ல இருக்கக்கூடிய தியானம் யோகத்துக்குள்ள வருது. யோகம் முடிஞ்சு சமாதி ஆனதுக்கு அப்புறமா தான் ஞான மார்க்கத்துக்குள்ளே போறோம். அப்பதான் ஞான மார்க்கத்துக்குள்ள போறோம். அதனாலதான் வள்ளலார் என்ன செய்யறாரு, ஞான சரியைன்னு ஒரு பாட்டு எழுதுறாரு. மொத்தம் 16 நிலைகள்ல மனிதனா பிறந்தவன் ஞான சரியைக்கே போயிடலாம், ஞானத்தில் சரியைக்கு போயிடலாங்கிறாரு. அப்ப என்னன்னா, இவங்க எல்லாமே தியானம் பண்ணா இறைவன் அடையலாம் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடுறாங்க. கண்ணுக்குள்ள ஒரு இலூஷன் தெரியுது. நீங்க கண்ணை மூடுனா இலூஷன் தெரியத்தானே செய்யும், கனவு வரத்தானே செய்யும் இல்லைங்களா? அப்ப நிற்பதுவே நடப்பதுவேன்னு சொல்லி பாரதியார் மாதிரி பாடினோம்னா எல்லாமே கனவு தான். கனவு நம்ம இப்ப இருக்கிறதும் கனவு தான். கண்ணை மூடினாலும் கனவு வரும். நம்ம கண்களுக்கு காட்சிகள் இருக்கு. ஓகேங்களா? நம்ம மூளைகளுக்கும் கண்கள் இருக்கு. அப்படிங்கிறப்ப கனவுகள் ஓடத்தான் செய்யும்.
அந்த கனவுகளை இவங்க என்ன செய்யறாங்கன்னா இவங்களாவே இலூஷன் மாதிரி போட்டு கோகைக்குள்ள போற மாதிரி பொந்துக்குள்ள போற மாதிரி லைட் எறிகிற மாதிரி இவங்களாவே என்ன செய்யறாங்க கற்பனை பண்ணி அதுதான் கடவுள் நினைக்கிறாங்க. அப்படிலாம் செய்யவே முடியாது. 12 நிமிஷம் நின்னா தாரணை. தாரணைங்கிறது வந்து ஒருமுகப்படுதல்னு சொல்றாங்க. ஒருமுகப்படுதல்னா வரக்கூடிய இப்ப ஒருத்தருக்கு வேலைங்க, ஒருத்தருக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோம், இந்த வேலையை பார்த்துக்கன்னு சொல்லி கொடுக்குறோம். அவர் அந்த வேலையை பார்க்காம விட்டாருன்னு என்ன செய்வோம், வேலையை விட்டு அனுப்பிச்சிருவோம். அப்போ மனசுக்கு என்ன வேலைன்னா சிந்திக்கிறது மட்டும்தான் மனசுக்கு வேலை. அப்ப மனசை வச்சுட்டு தியானம் எப்படி பண்ண முடியும்? அதை ஒருநிலைப்படுத்துறது அதோட வேலையே வந்து சிந்திச்சுட்டே இருக்கிறது அதனுடைய வேலை. மனசுக்குன்னு என்ன வேலைன்னா நம்ம உடம்புக்குள்ள சும்மா உட்கார்ந்துருந்தா ஒர்க் ஆகாது எதுவுமே. இல்ல நிப்பாட்டணும் சொல்லி எண்ணங்களை கட்டுப்படுத்தணும், அதை கட்டுப்படுத்தணும்னு கேக்குறேன் இல்லைங்களா? காதுல ஓட்ட போட்டா என்ன சொல்றாங்கன்னா அறிவு வளரும் அப்படிங்கிறாங்க. காதுல எதுக்கு காது குத்துறாங்க? காதுல ஓட்ட போட்டா அந்த இடத்துல ஒரு பெரிய நரம்பு போகுது, அதுல அக்கு பிரஷர் கொடுத்தோம்னா வரும். வள்ளலார் என்ன கேட்கிறாருன்னா அதில் ஓட்டை போட்டால் அறிவு வளரும் என்றால் இவ்வளவு பெரிய உடம்பை படைத்த இறைவனுக்கு அதில் ஓட்டை போட்டு படைக்கவா தெரியாதுன்னு கேட்கிறார் வள்ளலார் இல்லைங்களா? இவ்வளவுலாம் மூளையெல்லாம் டிசைன் பண்ணிட்டாரு, அதுல ஒரு ஓட்டை போடுறதுக்கு இறைவனுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அப்ப நம்மளா எதையாச்சும் ஒண்ணு போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்ப எல்லாமே டிசைன்னா பக்காவா இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா நம்ம பக்காவா இல்லைன்னு நம்ப வச்சுக்கிறாங்க இல்லைங்களா? அதுதான் பிரச்சனை. அப்ப கர்மா என்பது இல்ல அப்படின்னு நான் சொல்லல. கர்மா இல்ல, கர்மா ஒர்க் ஆகல, அந்த அவரு சொல்றாரு இந்த கர்மா, இவர் சொல்றாரு இந்த கர்மா, அதுக்குள்ள எனக்கு முரண்பட்ட கருத்துக்கள் இல்ல. கர்மா இருக்கு. கர்மானாலதான் நம்ம வந்து இன்பமும் தூக்கிறோம், துன்பத்தையும் தூக்கிறோம். நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா கர்மானோடனே நெகட்டிவ் மட்டும் தான் நினைக்கிறாங்க. நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கும் கர்மா தான் காரணம். அப்ப கர்மா என்பது புண்ணியம் பாவம் ரெண்டையும் கலந்ததுதான். அப்ப அதுக்கு ரெண்டு கலந்துட்டாலே அதுக்கு வேற பேர் தான் வைக்கணும் இல்லைங்களா? அப்ப சக்கரை தனியா இருக்கிற வரைக்கும், காப்பி தூள் தனியா இருக்கிற வரைக்கும், பால் தனியா இருக்கிற வரைக்கும் தனித்தனி பேரு. சேர்ந்ததுக்கு அப்புறம் காப்பி ஆயிருது. அது பேர்லாம் மாத்த முடியாது. பாவமும் புண்ணியமும் சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க கர்மான்னு பேர் வச்சிடறாங்க. அப்ப கர்மா என்பது நான் சொல்றது மாதிரி அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதுக்கு பேர் கர்மா. அதே மாதிரி இப்போ கலியுகம் ரொம்ப முத்தி போயிடுச்சு, கலியுகம் அதாவது மொத்தம் 16 மனுவந்திரம் இருக்கு. 16 மனுவந்திரம் இருக்குது. இது மாதிரி வந்து மொத்தம் 8 கல்பம் இருக்குது, 8 மகா கல்பம் இருக்குது, பிரம்மம் ஒண்ணு இருக்குது. இது மாதிரி கலியுகமே வந்து 12வது மனுவந்திரத்துல 4வது யுகத்துல இருக்கிறோம். இது மாதிரி பல கோடி கலியுகம் வந்துருச்சு. ஆனா இதோட உலகம் அழிஞ்சிரும், கலியுகத்தோட முடிஞ்சிரும் எல்லாம் சொல்றாங்களே சார். பிரளயம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா நம்மளுக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்களை அவங்க சொல்றாங்க. வள்ளலாருடைய புத்தகங்களை படிச்சீங்கன்னா அதுல வந்து அழகா எழுதிக்கிறார், கலியுக முடிவுன்னு எழுதிக்கிறாரு. உடனே கலியுக முடிவுல நம்ம ஆளுங்க உட்காந்து கால்குலேஷன் பண்ணி காலம்லாம் எடுத்து பார்ப்பான். நம்மளுடைய சிந்தனைகளை கலியுகமா பிரிக்கிறாங்க. நம்மளுக்குள்ள நடக்குது ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ் நடக்குது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு எழுதி என்ன செய்யறாருன்னா நம்மளுக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்களை அவர் எழுதுறாரு. அது எந்தெந்த அப்ப கலியுக புருஷன் சில பானங்களை குடித்து கொண்டு நம்ம ஆட்சி செய்திருக்கிறான், இதோடு கலியுக புருஷனுடைய ஆட்சி முடிகிறது அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தவங்க எடுத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லி எழுதினோடனே அதை ஒரு தாள் என்ன செய்யறாங்க, அவர் சொன்னதுதான் நாங்க சாலை வச்சுக்கிறோம், மெய்வெளி ஆண்டவர் தான் வந்து அவர் சொன்ன ஆண்டவர்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் உருட்டுறது. யாரும் யாரையும் சார்ந்து சொல்லல, இது நம்மளுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்றாங்க. ஆக மொத்தத்துல ஒருத்தர் அடையாளப்படுத்திக்கிட்டு தான் போறாங்களே தவிர யாருமே சிந்திக்க தயாரா இல்லை. எவனாச்சும் ஒருத்தர் சிந்திச்சா அவனை கொண்டு வந்து எங்க ஊருக்காரன்னு சொல்லிடுறாங்க இல்லைங்களா? நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், திருவள்ளுவர் உயர்வானவர் தான், அப்ப அவர் உங்க ஊர்ல பிறந்துட்டாருன்றதுனால நம்ம எப்படி உயர்வானவன்? நம்ம முட்டாள் தானே. இன்னும் அவர் திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னால பிறந்துக்கிறான். 2500 வருஷமா ஒரு திருவள்ளுவர் கூட நம்ம இன்னும் பிறக்கல. நம்ம இன்னும் 2500 ஆண்டுகளா முட்டாளாகிறோம். ஒரே ஒரு அறிவாளி தான் இருந்துக்கிறான். அதுக்கடல எவனுமே வரலன்றது நம்ம கூணி குறுக வேண்டிய விஷயம். இதை உட்காந்துட்டு ஏன் பெருமைப்படணுன்றது மாதிரி நம்மளுடைய மார்க்கங்கள், அறிவுகள் எல்லாத்துலயுமே போய் ஏதாச்சும் ஒரு அறிவானவனை கூட வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் உருட்டி விளையாண்டுக்கிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே இருக்கிறோம். அப்ப கர்மா என்பது சுத்தமாக நடக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான வார்த்தையை தவிர இது வந்து நல்லது கெட்டது இதை மாற்றுறதுக்கான முயற்சி. எப்ப நல்லது கெட்டதுன்னு வரும்போது அது மாற்றுறதுக்கான முயற்சிக்குள்ள போறாங்க. மாற்றவே முடியாது. அப்படி மாற்றுறதா இருந்தா எல்லாத்துலயுமே மாறிடுச்சுங்க. இப்ப ஆண்ட்ராய்டு இருக்கு. இப்ப நீங்க இந்த வீடியோ போட்டோன்னே நம்ம ஆளுங்க யூடியூப்ல பார்க்க போறாங்க. இதெல்லாம் மாறிடுச்சுல. வாழ்க்கை மட்டும் மாறவே மாட்டேது இல்லையா? மாறாது. இது அவ்வளவுதாங்க. இது எல்லாத்தையுமே அவ்வளவு ஈஸியா மாத்திர முடியாது. ஒரு அம்மா வருதுங்க, அந்த அம்மா வந்து ஜாதகத்தை கொடுக்குது, இந்த பிள்ளைக்கு 2 கல்யாணம்மான்னு சொல்றேன். 18 வயசு தான் ஆகுது, 19 வயசு தான் ஆகுது, இந்த பிள்ளைக்கு 2 கல்யாணம், என்ன சார் பண்றது? ஒன்றும் பண்ண முடியாதுமா, நானும் என்ன பண்றேன்னு தெரியாது, உனக்கு என்ன சொல்றது? இது மாதிரி ஜாதகம் நான் பார்த்த ஜாதகம்லாம் 2 கல்யாணத்துலாம் நிக்குது. இது மாறவே முடியாது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அழுகழுகையா வருது சார். எனக்கு சொல்றப்ப அழுகுதாமா வருது. ஆனா இதுதான் நடக்க போகுது. நீ ப்ரிப்பேர் ஆனதுக்குன்னு தான் சொல்ல முடியுமே தவிர மாற்ற முடியாது. ஏதாச்சும் ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார். முடியாதுமா, தெரியல எனக்கு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தது இப்படித்தான் நடந்திருக்குது. பரிகாரம் பண்ணணும்னு தோத்துதான் போயிருக்கான். பரிகாரம் சொன்ன ஜோசியக்காரனுக்கும் இதே பிரச்சனை வந்தா தோத்துதான் போயிருக்கான். எவனுமே ஜெயிக்கல எங்க வாழ்க்கையில. ஏன்னா ஒரு சிலவங்க இதை பண்ணி வந்து நான் வேண்டுதல் நிறைவேறி இருக்கு, நான் இந்த பரிகாரம் பண்ண, இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, அது வந்து அவங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள குழப்பமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். யாருமே சக்சஸா இல்லைங்க.
எல்லாமே தோத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கவங்க ஒன்று விஷயத்தை நம்புறதுக்கு இன்னொரு விஷயங்க, இந்த காலம் வந்து நம்மளை முட்டாளாக்கிக்கிட்டே இருக்குங்க. ஒரு அம்மா வந்து ஒரு சைக்காலஜிக்கலா என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கேட்குது, ஒருத்தருக்கு பேசுறப்ப கேட்குது, ஒருத்தருக்கு சைட்ல கேட்குது, யாரோ பேசுறாங்கன்னு பிடிச்சல திரும்பிலாம் பாக்குறாரு. ஏதோ ஒரு படத்துல சிவகார்த்திகேயனுக்கு அசரீரிலாம் இல்லைங்க, கேட்குது. அவங்களுக்கு ஒரு மனநோய் இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா டாக்டர்ஸ், உண்மையிலே அவங்களுக்கு கேட்குதுன்னு சொல்றாங்க. கேட்காம அவங்க சொல்லல, கேட்கிற மாதிரி அவங்க மூளை அவங்கள நம்ப வைக்குது. அதான நோய். நம்மளுக்கு அது தெரியாது, அதான நோய். அப்ப அவங்க வந்து சரியாயிடுச்சுன்னு நினைக்கலாம், சரியாகலன்னு நினைக்கலாம், இல்ல அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கலாம், இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கலாம், இப்படி ஆகுன்னு நம்பலாம். ஆனா அவங்க மனநோயில் இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா அப்படி நடக்கல. ஏன்னா இறைவனை அப்படி யாருமே கும்பிட சொல்லல, கும்பிடவும் இல்லை. ஏன்னா இறைவனே வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய இறைவனுடைய வரலாறுகளை படிச்சீங்கன்னா ஸ்தல வரலாறுகள்னு எழுதியிருப்பான். அதுவே பாத்தீங்கன்னா அந்த இறைவன் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக அவரே துன்பப்பட்டு தான் அந்த பிரச்சனைக்கு வந்திருப்பாரு இல்லைங்களா? அப்ப இதற்கெல்லாம் பலன் இல்லையா சார்? எதுக்குங்க? இப்ப நம்ம இந்த மாதிரி கோயில்களுக்கு போகவே சொல்லுங்க. யாருமே சித்தர்களும் ஞானிகளும் இங்க ஏதோ ஒரு உண்மையை மறைச்சு இருக்கிறதுக்காக, அதை வெளிப்படுத்துறதுக்காக கட்டினாங்க. இங்க கோயில்களுடைய டிசைன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. திராவிட கோயில்கள் ஒரு மாதிரி இருக்குது, அந்த பக்கம் ஆரிய கோயில்கள் ஒரு மாதிரி இருக்குது. இதுக்குள்ள ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கு. அவங்களுக்கு ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க லைஃப்ல. அந்த புரிஞ்சுக்கிட்டு இருக்க விஷயம் உள்முகமாக ஏதோ ஒரு தேடி இருக்கிறாங்க. சரிங்களா? ஏதோ ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த புரிதலை வெளிப்படுத்துறதுக்காக முயற்சி எடுத்துருக்காங்க. ஆனா நம்மளுக்கு தான் புரியலையே. நம்ம கடைசி வரைக்கும் அங்க போய் சூட ஏத்துறதுலையும், கோயில் கும்பிடுறதையும், சாமி கும்பிடுறதுலையும் நம்மளுக்கு, நான் வெளிப்படையா பேசுறதா இருந்தா, நம்மளுக்கு வந்து பெருந்தன்மையான சிந்தனை இல்லை, குறுகிய புத்தியில இருக்கிறோம். ஒரு கோயிலுக்கு போனோம்னா அவசரமா நிக்க முடியல, பின்னால இருக்கணும் முண்டி அடிச்சுட்டு உள்ள போறோம். நம்ம எப்படி இறைவனை பத்தி பேச முடியும்? சரிங்களா? முண்டி அடிச்சுட்டு போறோம், கெட்ட வார்த்தையில திட்டிட்டு போறோம், அந்த இடத்துல டோக்கன் தான் ஏமாத்திட்டு உள்ள போறோம், எல்லா இடத்துலயும் திருட்டு வேலை பண்றோம். அப்புறம் எப்படி இறைவனை நம்ம போய் பார்க்க முடியும்? வெளிப்படையான தன்மையே நம்மகிட்ட உண்மையே இல்லை, எல்லாரும் ஃப்ராடு தான். இப்போ என்னன்னா இதுல ஒரே ஒரு பிரச்சனை, இதை ஏத்துக்காம போறாங்க இல்லைங்களா? அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அழுதுகிட்டே இருக்கணும், போராடிக்கிட்டே இருப்பான். இந்த உண்மையை ஏத்துக்காதவன் போராடிக்கிட்டே இருப்பான். அவங்களுக்கும் அதே தானே சார் நடக்க போகுது. அவங்க பார்த்தாலும் இப்ப என்னுடைய மனைவி வந்து இப்படித்தான் இருப்பாங்கன்னு விதி இருக்கிறப்ப அவங்களை நான் போற்றி பார்த்து அவங்கள ராணின்னு சொல்லி வாழ்த்தலாம்ல. ஐஸ்வர்யா ராய் மாதிரி என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து அமிதாப் பச்சன் பையமா இருக்கணும்ல இல்லைங்களா? அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை சந்தோஷமா வாழ்றது, அதுதான் ஜோசியம் சொல்லி தருது. கடைசியா ஜோசி என்ன சொல்லி தருதுன்னா, உங்களை கூப்பிட்டு தூரமா இருக்கிறத காட்டுது, இதுதான் உன் வாழ்க்கை, பாத்தியா, இதுல இருந்து இது வரைக்கும் தான் வண்டி ஓடும், இதுக்கு மேல ஆசைப்படாது. ஆனா இந்த நாத்திகவாதிகளுக்கு இந்த பிரச்சனையே இல்ல சார். இதை பத்தி நாத்திகவாதிகள் அவங்களுமே வந்து இதை சிந்திக்கிறாங்க, அவங்களும் ஆசைப்படுறாங்க, அவங்களும் ஏதோ ஒரு முயற்சிகள் எடுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அந்த சிந்தனை இருக்கு. நம்ம நினைக்கிறோம், நம்ம ஏதோ இறைவனை நம்புபவர்களுக்கும் இறைவனை நம்பாதவர்களுக்கும் பெரிய மாற்றங்கள் இருக்குன்னு நினைக்கிறோம். இங்க கலாச்சாரங்களும் சமூக மாற்றம் தான் எல்லாருக்குமே. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் நாத்திகவாதின்னு நினைக்கிறான். அவன் வேற ஒரு அடையாளத்தை நினைக்கிறான். ஓகேங்களா? எதுவுமே மாறல. இங்க என்னன்னா, வேற நாடுகள் இருக்கவங்களுக்கு வேணா சிந்தனைகள் மாறலாம். ஒரே பக்கத்து தெருவில் இருக்கிறவன் நாத்திகவாதினா அவங்க வீட்டில் போய் பாருங்க, பெரிய பூஜை ரூம் இருக்கும். நாளைக்கு வேணா என் கேமரா தூக்கிட்டு வாங்க, எங்க வீட்டில் பூஜை ரூமே கிடையாது. எங்க வீட்டில் பூஜை ரூம் சீரியஸா கிடையாது. உலகமே பூஜை ரூம் தானே இல்லைங்களா? எல்லா இடத்துலையும் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல, அவர் எப்படி நம்ம வந்து கூண்டை திறந்து கிளிய பறக்க விடுறோமோ அது மாதிரி இறைவனையும் பறக்க விட்டாச்சு வீட்டை விட்டு. அவர் பறந்துருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அப்ப எல்லா நாத்திகவாதி வீடுகள்லையுமே வந்து இருக்காரு. யார் இருக்காங்கன்னா, சாமி ரூம் இருக்கு, எல்லாருமே கும்பிடுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, சமூகத்துக்காக சம்பாதிக்கிறதுக்காக சில கொள்கைகளை வச்சுக்கிட்டு இது பண்றாங்க. அவங்களுக்கும் இதே சிந்தனை தான் இருக்கும். எத்தனையோ நாத்திகவாதிகளுக்கு நான் பலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நம்மளுடைய சமூக சிந்தனையை தவிர தனிப்பட்ட ஆன்மீகவாதியினுடைய சிந்தனை, ஆன்மீகத்தை எதிர்ப்பவருடைய சிந்தனைனா நம்ம ஊர்ல கிடையாது. இந்த முட்டாள்தனமான சில விஷயங்களை தவிர்ப்பது கூட நம்ம ஒரு பெரிய விஷயமா தானே சார் எடுத்துக்கலாம். நான் தான் சொல்றேன், முட்டாள்தனம்னா என்னன்னாங்க, இப்போ நீங்கள் ஒன்று நம்புறீங்க, நான் ஒன்று நம்புகிறேன், சரிங்களா? அந்த நம்பிக்கை எனக்குள்ள மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது நம்பிக்கை. வெளியே வந்து உயர்வா பேசும்பொழுது முட்டாள்தனமானது. அதை நான் வந்து விவரிச்சு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விவரிச்சு சொல்லிட்டேன், இப்போ மழை எப்படி பெய்யுது அப்படின்னு நான் ஒன்று நம்பிக்கிட்டு இருக்கேன். மேலே 2 மேகம் போய் இடிக்கிறப்ப டமால் சத்தம் கேட்குது அப்படின்னு நான் நம்புறேன்னா, அதை நான் சொல்லி புரிய வச்சுட்டேன், அதை சயின்ஸை ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அது உண்மை. நான் சொல்றப்ப அது தப்பா போயிடுச்சுன்னா அது நான் ஒருவேளை நான் ப்ரூவ் பண்ணவே முயற்சி எடுக்கல, நம்பிக்கிட்டே இருக்கிறேன், அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா அது மூட நம்பிக்கை. அப்போ எனக்கு உண்மையிலேயே தெரிஞ்சுன்னா அதை விலைக்கு சொல்வது நம்பிக்கை. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இறைவன் யாருன்னு நம்மளுக்கு தெரியாதனால அதை பத்தி பேசாம இருக்கிறது உத்தமம்ங்கிறாங்க. அதை நான் பேசாம இருந்தா அது நம்பிக்கை. நான் என்ன வேணாலும் செய்யலாங்க, இறைவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம், நாக்க கூட அறுத்துக்கலாம். யாருன்னு கேட்கறது? ஏன் இறைவனுக்காக நான் நாக்க இருப்பேன், என்ன தோணாலும் அறுத்துக்க வேணேன், நான் ஏன் இஷ்டம் வாழ்க்கை இல்லைங்களா? அது நம்பிக்கை, அது மூட நம்பிக்கையே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுக்கக்கூடிய விஷயங்கள் மூட நம்பிக்கையே கிடையாது.
அதை நான் உங்களை கூப்பிட்டு சொல்றேன் இல்லைங்களா, அதுதான் மூட நம்பிக்கை. இந்த கர்மா குருமா இதெல்லாம் பேசினாலும் கூட இதுல இருக்கக்கூடிய உண்மையை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இறைவன் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒருத்தர் இல்லை. எல்லாம் இருந்தேன்னா இதுல பாதியில வரும்பொழுது இதை சரியா புரியாத மக்கள் இதை வந்து ஏதோ பூஜை மாதிரி, ஏதோ ஒரு ப்ராசஸ் மாதிரி, இது அதனாலதான் என்ன சொல்றாருன்னா 18 வகை ஆச்சாரங்களை நீக்குங்கள்னு சொல்றவர்ல. குலாச்சாரம், கலாச்சாரம், கலாச்சாரமே வந்து தப்புங்கிறாரு. ஆச்சாரம்ங்கிறது ஒரு சிஸ்டம், கலை ஆச்சாரம்ங்கிறது தான் கலாச்சாரம் இல்லைங்களா. அபச்சாரம், இது மாதிரி மொத்தம் 18 வகையான ஆச்சாரங்களை நீக்கி இருங்கள், இறைவன் உங்களுக்கு புத்தியை கொடுப்பான்னு சொல்றாரு. அப்ப எல்லா அறிவுகளும் நீங்கள் தேடினால்தான் கிடைக்கும், யோசிங்க கிடைக்கும். எல்லாத்தையுமே பழைய மாதிரி சிந்திக்காதீங்க. நான் ஒரு இடத்துல கூட சொன்னேன், ஒரு கார்ல வந்து ஏர் பேக் டிசைன் பண்றாங்க. ஆக்சிடென்ட் ஆனா இங்க சென்டர்ல ஒரு சென்சார் இருக்கு, ஃப்ளோர்ல ஒரு சென்சார் இருக்குது, ஃப்ரண்ட் ஃபெம்ல ஒரு சென்சார் இருக்குது, சீட் பெல்ட்ல ஒரு சென்சார் இருக்குது, ஸ்டேரிங் கொலாப்சபிள்ல ஒரு சென்சார் இருக்குது. இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும்போது அங்க ஒரு பிளாஸ்ட் ஆகும். பிளாஸ்ட் ஆகி பலூன் வருது. இதை டிசைன் பண்ணவன் எவ்வளவு அறிவாளியா இருப்பான். அவன்கிட்ட வந்து எலுமிச்சம்பழம் வச்சு ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல எவனாச்சும், இல்லைங்களா? ஈஸியா முடிஞ்சிருக்கும்ல. அப்போ எலுமிச்சம்பழம் வைக்கிறவனை கொண்டு போய் ஆர்என்டில போட்டா அந்த கார் எப்படி உருப்படும்? அப்ப நம்மளுக்கு எந்த இடத்துல சிந்திக்கணும் அப்படின்றது இருக்கு. அப்ப நான் வந்து ஒருவேளை ஏர் பேக் டிசைன் பண்ணவே எலுமிச்சம்பழம் வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அது வந்து ஒரு நம்பிக்கையை வச்சுக்கலாமே தவிர, ஆனா அந்த எலுமிச்சம்பழம் கடைசியில் உருண்டு வந்து ஆக்சிடென்ட் ஆகும் முன்னாடி வந்து நிற்காது இல்லைங்களா. அது சரியா புரிஞ்சுக்கணும். அப்ப வேற ஒன்றும் இல்லை, நம்ம கைக்கு வரக்கூடிய பணம் இருக்கு இல்லைங்களா, இந்த பணமே வந்து எவ்வளவு வரணுன்றது நம்மளுக்கு விதி. இதை தாண்டி வரதில்லை. நீங்க வேணா யோசிச்சு பாருங்க, 200 கோடி ரூபா வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருப்போது. எனக்கு நான் அடிக்கடி சொல்வேன், இந்த பக்கமா போறப்ப பேங்க்குள்ள நுழைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், டிராவை திறந்தா காசு இருக்குது, உள்ள போய் எடுக்க முடியாதுல என்னால. எண்ணுவாங்க கேட்டுக்கு அந்த பக்கமா அந்த வலைக்கு அப்புறமா டர்ன்னு மிஷினில் போட்டு எண்ணுவாங்க கட்டுக்கட்டா. அதெல்லாம் நம்ம பொருளாகணும்னு ஆசை இருந்தால் மட்டும் வந்துருமா? வரவே வராது. நம்ம எத்தனை தடவை போய் அதை பார்த்துட்டு வந்தா கூட வராது. அதனாலதான் நிறைய பேர் என்ன சொல்றேன்னா, காசை எண்ணு, காசை வச்சுக்க, யூடியூப்ல போடு, ஃபேஸ்புக்ல போடு, 7 7 7 8 8 8 8, அப்புறமா வாஸ்துபடி வீடு கட்டு. இதெல்லாம் முயற்சிகள் தானே தவிர, இதெல்லாம் வந்து இது வந்து என்னன்னா ஒரு முயற்சின்னு சொல்லலாம். ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, தோல்வியான ப்ராசஸ் இதெல்லாம். ஒருவேளை யாராச்சும் கண்டுபிடிக்கலாம். இது வரைக்கும் எவனோ வாழ்க்கையை மாற்றுவதற்கான வித்தையை என்னுடைய அனுபவத்தில் கண்டுபிடிக்கல. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் மாறலை. ஒருவேளை ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், 7.5 நடக்குது. இப்போ உங்களுக்கோ இல்லைன்னா எனக்கோ ஒரு ஜாதகம் எடுக்குது, அதை எடுத்து பார்க்குறோம், நம்மளுக்குள்ள ஒரு குறை இருக்கு. அந்த குறைக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. நம்ம 2 பேரும் ஜோசிக்காரங்க, 2 பேரும் பேசுறப்ப 7.5 இருக்கு பாருன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா 7.5 நடந்துகிட்டு இருக்குல்ல, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 7.5 நடக்குதுன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன்னா என்ன ஆயிரும்? நம்ம 2 பேரும் கன்வின்ஸ் ஆகிட்டமே தவிர, காம்ப்ரமைஸ் ஆகிட்டமே தவிர, அதுக்கக்கூடிய உண்மையான நிலவரத்தை கண்டுபிடிக்கல. ஒருவேளை உண்மையான நிலவரத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது மாறாதுன்றதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அப்ப ஜோசியர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னதுன்னா, ஒருத்தருக்கு காதல் நடக்கல, ஒருத்தர் காதல் பிரேக்கப் ஆகுதுன்னா அவர் ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவருக்கு நீங்க உளுந்தோட வைக்க மாட்டீங்க இல்லைங்களா. அதான் உண்மை. தயிர் விட வைக்கிறது, உளுந்தோட வைக்கிறது தேவையில்லை. அப்ப ஜாதகத்தில் புதனோ சுக்கரனோ வக்கரமா இருக்கு, உனக்கு கண்டிப்பா லவ்ல பிரேக்கப் ஆகியே தீரும். இந்த லவ் முடிச்சுட்டு அடுத்த லவ் வரும்ன்றது சொல்றதுக்கு திராணி வேணும் இல்லையா. அப்போ உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை பாக்குறீங்க, இன்னைக்கு காலைல ஒரு லேடி, சார் நான் வந்து கல்யாணம் ஆகி 4 மாசம் ஆச்சு, எனக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. எதுக்கு அனுப்பிச்சாரு? நான் ஒரு சில விஷயங்கள் கேட்டேன், அவர் கோபமா பேசுறாரு, நானும் கோபமா பேசினேன், முடிஞ்சாதுன்னு பேசணும். 2 பேருக்குள்ள இடையில ஒரு மனஸ்தாபம் ஆகி போச்சு. நான் சில விஷயங்களை இதெல்லாம் வந்து வீடியோ ரெக்கார்டு எடுத்து வச்சிட்டேன். அவருக்கு வந்து அந்த வீடியோ ரெக்கார்டை போட்டு காமிச்சோன்னே அவருக்கு ஈகோ ஆகி போச்சு. புருஷன் முன்னாடி சண்டை போடுறது வீடியோ ரெக்கார்டு எடுத்து வச்சுன்னா அது என்ன அர்த்தம்? அது ஒரு உண்மைத்தன்மை இல்லை. நம்ம என்ன பேங்கா நடத்துறோம் இல்லைங்களா. அப்ப அதுக்கு அந்த தன்மை வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஆனா ஜாதகத்துல என்ன இருக்குது, அந்த ஆளுக்கு 2 திருமணம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். உன் ஜாதகத்துல 2 திருமணம் இருக்கு, அப்ப அந்த ஆள் ஜாதகத்தை கொடுன்னு வாங்குறோம். அந்த ஆள் ஜாதகத்தை பார்த்தோன்னே அந்த ஆளுடைய ஜாதகத்துல இடையிலேயே மரணம் ஆகிற மாதிரி ஒரு ஜாதகம் சரிங்களா. இப்ப இது என்ன செய்யறது? என்ன செய்ய அந்த பிள்ளைகிட்ட நான் என்ன சொல்றது? கொஞ்சம் காம்ப்ளிகேஷன். அப்ப இதை வந்து ஏதாச்சும் விளக்கு போட்டு நான் சொல்றது. அப்ப எனக்கு ஒண்ணு தெரியலமான்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லைங்களா. ஏதாச்சும் வேற ஜோசியர் இருப்பாருன்னு சொல்லிட்டு போயிடலாம். இல்லாட்டினா வந்து இது அவருக்கு கொஞ்சம் உடம்பு பிரச்சனை வருமா, ஏதோ பிரச்சனை வர மாதிரி காட்டுது, கொஞ்சம் பத்திரமா வச்சுக்க, அவர்கிட்ட நம்ம கோபமா பேசாத, கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்குன்னு சொல்லலாம். எப்படி இருந்தாலும் அந்த சம்பவம் நடக்கும். இதை கண்டுபிடிக்க தெரியாதவன் என்ன செய்வான்? அப்ப சண்டை நடக்குதா, போய் முருகனுக்கு போய் நூடுல்ஸ் மசாலால அபிஷேகம் பண்ணு எழுதி கொடுக்குறான் இல்லைங்களா. அப்ப என்ன ஆயிருது, இது அவனுக்கு தெரியலன்னு அர்த்தம். ஜோசிகர் அவன் தெரிஞ்சுதான் அந்த வார்த்தையை பேசியிருக்க மாட்டான்ல இல்லைங்களா. ஒருத்தன் வந்து மாரடைப்புல இறக்குறான், அதே ஜோசிகார், அந்த ஜோசிகாரன் தான் இறந்துட்டான் மாரடைப்புல. ஆனா அவன் போன மாசம் வரைக்கும் மாரடைப்புக்கு வந்தவங்களுக்கு ரிப்பன் வெட்டி பரியான்னு சொல்றானே. எனக்கு கண்ணு முன்னால சொல்றாரு ஒருத்தர், அவங்க அம்மா வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, கார்டியாக் அரெஸ்ட் ஆகிற ஸ்டேஜ் போயிடுச்சு, பக்கத்துல வந்து காப்பாத்திட்டோம், இப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணுங்கிறாங்க. அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு, 2 ரிப்பன் வாங்கு,
ப்ளூ கலர் ஒன்று வாங்கு, சிகப்பு கலர் ஒன்று வாங்கு, 1 இன்ச்சா விட்டு வெட்டி போடு, ஆல்ரெடி ரிப்பன் வெட்ட வெட்ட நோயெல்லாம் சரியாயிருங்கிறாரு. ஓகேங்களா? அந்த அந்த ஆள் போய் வெட்டிருப்பான். ஏன்னா பாவம் கஷ்டத்துல இருக்கிறவங்க. ஆனா இந்த ஆள் அடுத்த மாசம் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுறாரு. யாரு சொன்னவர்? அவர் வீட்டுல ரிப்பன் கிடைக்கலன்னு அர்த்தம். அவன் பொண்டாட்டி ரிப்பனையாச்சும் எடுத்து வெட்டியிருந்தாருன்னு ஜெயிச்சிருப்பார் இல்லையா? இது என்னன்னா யதார்த்தம் வேற. அப்ப மக்கள் நம்மளை நம்பி வராங்க. துறை சார்ந்த இடத்துல நான் இப்போ ஒரு கார் மெக்கானிக் வச்சிருக்கேன்னா என்ன நம்பி ஒருத்தர் வராருன்னா அவருக்கு ஒண்ணு அந்த கார் மெக்கானிக்கை பத்தி தெரிஞ்சா தெரியும்னு சொல்லணும்னா வேற மெக்கானிக்கு சார் நான் ஏசி மெக்கானிக் நான் பாக்குறது இல்லை, இந்த பக்கமா போய் இந்த பக்கம் ஒரு கடைக்காரர் இருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்லுங்க சார், நான் வந்து ஒன்லி டயர் மட்டும் தான் பார்ப்பேன்னு சொல்லிடலாம் இல்லையா? இவங்க என்ன செய்யறாங்கன்னா எல்லாத்தையும் தனக்கு வந்த எல்லாத்தையும் இப்போ என்கிட்ட ஸ்டூடெண்ட் வருவாங்க, என்கிட்ட ஸ்டூடெண்ட் கேட்பாங்க, சார் ஒருத்தவங்க கேட்டாங்க மூளையில கட்டி வயசு 70, நேற்று மீட்டிங்ல கேட்டாங்க என்னுடைய ஸ்டூடெண்ட், மூளையில ஆப்ரேஷன் பண்ணணும், கிரிட்டிக்கல், என்ன சார் செய்யலாம், என்ன சொல்லலாம் அவங்களுக்குன்னு கேட்குறாரு. நான் கேட்குறேன், மூளை இது வரைக்கும் பார்த்துருக்கேன்னு கேட்டேன். மூளை பார்த்ததில்ல, உனக்கு ஏதாச்சும் மெடிசன் தெரியுமா? தெரியாது. அது என்ன மாதிரி நோய், என்னென்ன எக்யூப்மெண்ட் வேணும், எவ்வளோ செலவாகும், ஏதாச்சும் தெரியுமா? அது ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ண நடக்குது, எனக்கு நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லைங்களா? அப்போ என்ன செய்யணும், டாக்டர் நம்ம ஒன்று சொல்கிறத தவிர இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய பலன் ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு மெடிசல் பற்றி தெரியாது. அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன்னா அப்பண்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் நான் எப்படி அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறது? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஜாதகத்தில் நேரம் சரியில்லை, டாக்டர் சொல்கிறத மட்டும் கேளு. ஆப்ரேஷன் பண்ணலாமா வேணாமா, ஆப்ரேஷன் பண்ணலாமா வேணாமா உன் காசை வச்சு நீ முடிவெடு. ஏன்ட்டு கேட்குறேன், நான் ஆப்ரேஷன் பண்ண வேணாம்னு சொன்னா நீ விட்டுட்டு போயிருவோம். அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன், அவங்க அப்பாவை நான் ஜோசிக்காரன் சொல்லிட்டான்றத நடுத்தருவில் விட்டு போயிருவியா? எப்படி இருந்தாலும் அவன் அந்த ஆள் செத்தே போனா கூட நீ செஞ்சுதானே அவனுடைய கடமை இல்லையா? காசு கடன் வாங்கியாச்சும். அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, எவன் தலையாச்சும் பழியை போட்டு தப்பிக்கிறதுக்கு பாக்குறாங்க. இப்ப நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் ஜோசிக்காரங்க தலைவர் நிக்குது. இதை ஒரு சாரார் என்ன செய்யறாங்கன்னா ஏமாத்துறாங்க. அப்ப இதே மாதிரி ஒரு கிளைண்ட்டு போயிட்டு இதே மாதிரி கிளைண்ட் வந்து எங்க அப்பாவுக்கு மூளை ஆப்ரேஷன் பண்ணலாமா வேணாமான்றப்ப அவர் என்ன சொல்லுவாரு, ஏதாச்சும் ஒரு கல்லை வித்துட்டு ஒரு 40,000 கல்லு போடுங்க, அப்பா ஜெயிச்சு வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்ப ஜோசியரை எது வரைக்கும் விடணும்? ஜோசியரை கூட்டணும் நடு வீட்டில் உட்கார வச்சா அவன் எல்லாம் தான் செய்வான் இல்லைங்களா? அவர் எங்க வச்சிருக்கணும்னா அங்க வச்சிருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப வீட்டுக்காரரை விட ஜோசியக்காரருக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஜோசியக்காரர் என்பவர் ஒரு ஐடியா தான் கொடுப்பாரு, அதை வச்சு டிராவல் பண்ணணும். நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஜோசியக்காரரை பாக்குறது வந்து வாழ்க்கை புரிஞ்சுக்கிறதுக்கு தானே தவிர வாழ்க்கையை மாத்துறதுக்கு இல்லை. என்ன பார்த்துட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு 2-3 பிரச்சனை வரப்போ ரெடியா இருங்கன்னு சொல்லலாம். இது மாதிரி போகுது லைஃப், ப்ராப்பரா இருங்கன்னு சொல்லலாம். மற்றபடி யாருனாலையும் மாற்ற முடியாது. இது சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கலாம். அப்போ எதுக்கு நீ இந்த துறையில் இருக்கிற எல்லாமே கேட்கலாம். யாருக்குமே அப்போ மெடிக்கல்னு வந்தால் ஒருத்தர் செத்து போயிடுறான், அவன் மெடிக்கல் துறை மூடுறதா? முடியாது. அப்போ எல்லாத்தையும் நம்ம சொல்றோம். ஒரு ஸ்கேன் மிஷின் இருக்குன்னா ஸ்கேன் மிஷினுடைய வேலை என்னன்னா கண்டுபிடிச்சு சொல்றது மட்டும்தான். மாத்துறதுக்கு வல்லபம் யாருக்கும் கிடையாது. அப்படி வல்லபங்கள் இருந்துச்சுன்னா இவ்வளவு மக்கள்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இறைவன் தானே வாழ்க்கை டிசைன் பண்றாரு. நான் கஷ்டப்படணுன்ற என்னுடைய எழுத்தை இறைவன் தானே எழுதி அனுப்புறாரு, உட்கார வச்சு தனியா போட்டு எழுதி அனுப்புறாரு. அவர்கிட்ட எப்படி போய் திருப்பி ரெக்வஸ்ட் பண்றது? இது வந்து என்னுடைய வாழ்க்கை புரிதலில் வந்தது இல்லைங்களா? வாழ்க்கை புரிதல் நிறைய கிளைண்ட்டை பார்க்குறோம், அதனால வந்தது. எனவே இந்த கர்மா என்பது மேல எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை, ஆனால் அதை மாற்ற முடியாதுன்றது எனக்கு தீர்க்கமான நம்பிக்கை இருக்கு. இந்த ஜோசியங்களும் அதுக்குள்ளதான் வருது. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்துல நிறைய பேசலாம். வழக்கம் போல இன்னைக்கும் வந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.